ஊமையா எங்க? எருமையை குளிப்பாட்ட போயிருக்கா. ஏங்க? வாழைக்கு உரம் போடணும். அது விஷயமா அந்த ரைஸ் மில் துரைசாமி கிட்ட அனுப்பலாம்னு பார்த்தேன். இந்தாங்க. ஊமையனும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி நடத்தி வைக்க கூடாதுங்களா? நல்லா இருக்குமா. விவரம் புரிஞ்சிருந்து நீயே இப்படி சொல்றிய. நான் அவனுக்கு போய் பொண்ணு கேட்டா எவன் கொடுப்பான்? ஏங்க, அவனையும் நம்ம மக மாதிரி நினைச்சு கேட்டுதான் பாருங்களேன். சரி, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா வச்சுக்க. ஒருத்தன் ஊமை, காதும் கேட்காது. அவனுக்கு உன் பொண்ணை கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. நீ கொடுப்பியா? என்ன ஊமை ஆயிட்ட? விவரம் தெரிஞ்ச யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு நான் நம்பல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவனுக்குன்னு ஒரு பொண்ணு இந்த உலகத்துல ஆண்டவன் படைக்காமலா இருந்திருப்பா? அப்படி படைச்சிருந்தா அவனே கல்யாணத்தை நடத்தியும் வைப்பான். என்ன எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற? நான் என்ன பம்பா பண்றேன்? அன்பா தானே சொல்றேன். பார், எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். அது என் பழக்கம். என்ன அடுப்பு அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு? இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா. சோடா போடா. டேய், தம்பிக்கு ஒரு சோடா ஓட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குன்னே இதுங்க எல்லாம் பிறந்திருக்குதுங்க. லொல்லு என்னங்க? லொல்லு. ஓ, இந்தாங்க சோடா சாப்பிட. என்ன பால் கேக்குறான்? நீ லொல்லா? இவனுக்கு ஒரு லொல்லு கொடு. அந்த பொண்ணே பாக்குறாங்களே. என்ன நினைச்சு பாக்குறாங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு யாரும் துணையா இல்ல. வயசு பொண்ணு தனியா இருக்கிறது நல்லது இல்ல. அவளுக்கு துணையா இருக்கிறதுக்காகவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அந்த நினைப்பெல்லாம் எனக்கு இல்ல. பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்கிறா. அதனால இவளை பப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் நினைப்பெல்லாம் அவளோட வாழணுங்கிறதா. நான் அவளை மனமாற காதலிக்கிறேன். காதலா? எனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரம் அவளோட அவ்வளவுதான். அழகு, உனக்கு இதே வேலையா போச்சா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையோட வர. நம்மளான உதவிய 4 பேருக்கு செய்யணும் வாத்தியாரையா? சத்யா, கிளாஸுக்கு போ. உன்னை போலவே உன் மனசும் இருக்கு. நானும் உனக்கு ஒரு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். உதவியா? சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? உங்க மேல எனக்கு ரொம்ப 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 பிரியம். தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. ஒரு துணையும் இல்லாம நீ இருக்கிறத பார்க்கும்போது உன் மேல எனக்கு அனுதாபம் தான் ஏற்படுது. உனக்கு துணையா நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அழகு சிரிக்கிற? உண்மையிலே உங்களுக்கு உதவுற மனசு இருக்கா? என்ன சந்தேகப்படாத. உன் மனசு மாதிரி தான் என் மனசும். என் மேல பிரியம் இருக்கா? இருக்கு. நான் சொல்றபடி கேப்பீங்களா? சொல்லு, கேக்குறேன். அப்படின்னா நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அழகு, நீ என்ன சொல்ற? மீனாவா? அது யாரு? அவ என் சிநேகிதி. பாவம், அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது இளம்புள்ளவாதம் வந்து ஒரு காலு விளங்காம போச்சு. அதனால அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவும் அவளும் அழுதாங்க. எனக்கும் அழுக வந்துடுச்சு. உங்க மனசு நல்ல மனசுனா நீங்க அவளை தான் கட்டிக்கணும். எனக்காக கட்டிக்கோங்க ஓதுரையா. அவ காலுதான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. யோசிச்சு சொல்லுங்க. நான் வரேன். என்னப்பா சங்கர்? ஒண்ணுமில்லம்மா, தாகம் தாகம். மோர் தரட்டுமா இல்ல காப்பி வேணுமா? மோரே போதும். ராத்திரி பூரா படிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுத்தா உடம்பு சூடாகத்தான் செய்யும். நீ போ, நான் மோர் கொண்டு வரேன்.
மெல்ல மெல்ல. மெல்ல. இந்த நிலைமையில நீங்க கிணத்து பக்கம் எதுக்கு தனியா வந்தீங்க? அம்மாவுக்கு ஒத்த தலைவலி, நொச்சல பறிச்சுட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேளை நான் குளிக்க வந்தேன், சரியா போச்சு. இல்லைன்னா கொஞ்சம் இருங்க, வரேன். இந்தாங்க. துண்டை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சிரமமே வேண்டாம். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். கீழே தெருவுல நொண்டி மீனா வீடு எதுன்னு கேட்டா யார் வேணா சொல்லுவாங்க. நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ காலுதான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. எங்க இத மறந்துட்டீங்களே? என்னடி கல்யாணமும் வந்தாச்சு, மாப்பிள்ளையும் வந்தாச்சு. நீ ஒரு விவசாய கட்டவ. நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு தான் புரியல. பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார் கிட்ட உன்னை பத்தி சொல்லி இருக்கேன். அவர் மேல இறக்கப்பட்டு உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. நீ கூட கணத்துல வந்துட்டியாமே, அவர்தான் உன்னை காப்பாத்தினாரா? அது கூட சொன்னாரு. பாத்தியா பாத்தியா, பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டா கல்யாணம் நடக்கும் சொன்னேன் இல்ல? நான் வேண்டிட்டா இப்ப கல்யாணம் நடக்க போகுது. சரி, அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன்.